Welcome to Joe's Max Gallery. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோல 11th standard max exercise 2.4ல sum number 4 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். If 1 root of k into x minus 1 the whole square equal to 5x minus 7 is double the other root. So ஒரு equation ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா k into x minus 1 the whole square equal to 5x minus 7. வேற என்ன சொல்லிருக்காங்க 1 root is double the other root. So 1 root எப்படின்னு சொல்லிருக்காங்க 1 root is double the other. So other root எப்படி இருக்குதா டபுளா இருக்குதா 1 root ஆல்பான்னு செலக்ட் பண்ணா other root எப்படி இருக்கும் 2 ஆல்பான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு xக்கு x minus 1 the whole square. So xக்கு ஸ்கொயர் தான் ஹையஸ்ட் பவரா இருக்கும். கண்டிப்பா ரெண்டு ரூட் தான் இருக்கும். So first root alpha, second root 2 alpha. Then என்ன கேட்டிருக்காங்க show that k equal to 2 or k equal to minus 25. Okay, இதை prove பண்ணலாம். நான் first given question copy பண்ணியிருக்கேன். இதை x minus 1 the whole square expand பண்ணணும். a plus b the whole square formula என்ன பண்ணிக்கலாம் expand பண்ணிக்கலாம். So நமக்கு a minus b the whole square formula தெரியும் தானே a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. Okay, இப்போ நான் இதை expand பண்ண போறேன். k value அப்படி ஸ்டேபிளா இருக்கும். x தான் a, so x square, b placeல 1, so 1 square minus 2 into a placeல x, b placeல 1. ஓகேவா equal to இந்த 5x minus 7 இருக்கு. இந்த k நான் உள்ள எடுத்துட்டு போய் மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உள்ள உள்ளதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். This one x square, then 1 square is 1 ones are 1. இங்க 1 2s are 2, so 2x. இந்த k இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இது k x square plus 1 into k minus k உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2k x. இந்த term minus x plus 5x அப்படின்றது left hand side வரும்போது minus 5x ஆ சேஞ்ச் ஆயிடும். plus 7 left hand side வரும்போது minus 7 left hand side வரும்போது plus 7 ஆ சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிருக்கோம். இப்போ இது k x square இருக்கு. இந்த ரெண்டு பிளேஸ்ல x இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்லையும் உள்ள x நான் காமன் எலிமெண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இது மைனஸும் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸை நான் காமன் எலிமெண்ட்டாக வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 2k ரிமைனிங் ப்ளஸ் 5. ஏன்னா ரெண்டுல இருக்கக்கூடிய மைனஸும் வெளியே எழுதியாச்சு. ஸோ 2k பாசிட்டிவ் 5ம் பாசிட்டிவ் தான். தென் k and 7 x இல்லாத டேர்ம். ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் k ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அந்த ஃபார்மோட ஈக்குவல் பண்ணிக்கலாம். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ b பிளேஸில் மைனஸ் போட்டு இந்த டேர்ம் 2k ப்ளஸ் 5 அப்படின்ற வேல்யூ இருக்கு. ஓகேவா a ஈக்குவல் டு k, b ஈக்குவல் டு மைனஸ் இந்த 2k ப்ளஸ் 5 அண்ட் c வேல்யூ k ப்ளஸ் 7. ஓகே இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எதுக்காக இது எழுதியிருக்கோம்னு சொன்னால் ஆல்ரெடி ரூட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆல்ஃபா அண்ட் 2 ஆல்ஃபா. இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நான் சம் ஆஃப் ரூட் எழுதிக்கிறேன். சம் ஆஃப் ரூட்னு சொன்னால் ஆல்ஃபாவையும் அங்கே ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண 2 ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் ரூட் ஃபார்முலா என்னது மைனஸ் பி பை ஏ. ஓகேவா இதை ஆட் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபான்னு சொன்னால் 3 ஆல்ஃபா கிடைக்கும். மைனஸ் பி பிளேஸில் இந்த வேல்யூ காப்பி பண்ணிக்கலாம். மைனஸ் 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை ஏ பிளேஸில் k எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இங்கே டிவிஷனில் காப்பி ஆகிடும். ஸோ 2 டைம்ஸ் k ப்ளஸ் 5 டிவைடட் பை 3k. இதுதான் நம்மளோட ஆல்ஃபாவோட வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஃபார்முலா என்னது c பை a. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபானா 2 டைம்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் c பை a. சியோட வேல்யூ நம்ம இங்கே என்ன காப்பி பண்ணியிருந்தோம் c வேல்யூ ஈக்குவல் டு k ப்ளஸ் 7, a வேல்யூ இஸ் k. ஸோ இதை நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். c பிளேஸில் k ப்ளஸ் 7 டிவைடட் பை a பிளேஸில் k. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளேஸில் நம்ம ஆல்ஃபா இப்போ ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா பிளேஸில் 2k ப்ளஸ் 5 டிவைடட் பை 3k ஈக்குவல் டு k ப்ளஸ் 7 டிவைடட் பை k. இங்கே பவரில் 2 இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஸ்கொயர் பண்ணுறது நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஸோ 2 into 2k plus 5 raised to power 2 divided by இது 3k the whole square equal to right hand side continue ஆகும். இங்கே 2 into இது 2k plus 5 raised to power 2 அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி எழுதணும்? a plus b the whole square formula. a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. So a placeல 2k எழுதிக்கலாம். So 2k the whole square, b square placeல 5 square, 2ab ன்னு சொன்னா 2 into a placeல 2k, b placeல 5 divided by இதை ஸ்கொயர் பண்ணும்போது 3 3s are 9 into k square equal to இங்க k plus 7 by k. ஓகேவா? இப்போ இந்த டேர்மை நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இது 2 2s are 4, k ஸ்கொயர்னு ஆன்சர் இருக்கும். இது 5 5s are 25. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2 5s are 10, 10 into 20 20k divided by 9k ஸ்கொயர் இருக்குது. இந்த 9k ஸ்கொயர் அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே k plus 7 by k into 9 times k ஸ்கொயர். ஸோ 1 time k கேன்சல் ஆகிடும், 1 time k மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும் இதில். இப்போ இந்த நான் 2 உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2 4s are 8 k ஸ்கொயர், 2 into 25 50 plus 2 2s are 4, so 40k equal to இங்கே 9k இருக்குது. 9k இதில் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 9k into k ன்னு சொன்னால் k ஸ்கொயராக சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் 9 7s are 63k. இப்போ இந்த டேர்ம் அப்படியே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். ஆனால் k ஸ்கொயர் பார்க்கும்போது இதுதான் பிக்கெஸ்ட் வேல்யூ. ஸோ இதை டேர்ம் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு வரதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் பாசிட்டிவ்ல எழுதிக்கிறேன். 9k ஸ்கொயர் ப்ளஸ் 63k. இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே ஆப்போசிட் சைடு இருந்தால் சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ மைனஸ் 8k ஸ்கொயர் மைனஸ் 50 மைனஸ் 40k ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் மைனஸ் பண்ணும்போது 9 minus 8 is 1. ஸோ 1k ஸ்கொயர். பிகே நம்பர் சிம்பிள் ப்ளஸ் தானே, ஸோ ப்ளஸ் k ஸ்கொயர். அகெயின் 63k மைனஸ் 20k. இந்த டேர்மும் இது 63லேருந்து 40 மைனஸ் பண்ணும்போது 23k ஆன்சராக இருக்குது. ப்ளஸ் 23k. தென் கான்ஸ்டன்ட் நம்பர் மைனஸ் 50 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம்? மைனஸ் 50 மல்டிபிள் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது 23 ஆன்சராக வரணும். எப்படி கிடைக்கும்? 25 2s are 50யா? 2 into 25 50. பட் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் ஆட் பண்ணும்போது 23. ஸ்மாலர் நம்பரில் மைனஸ் சைன் போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது 23யாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அட் லாஸ்ட் k ஈக்குவல் டு இங்கே ப்ளஸில் ஆன்சர் வந்தால் நம்ம மைனஸ் போட்டு காப்பி பண்ணிக்கணும். தென் k ஈக்குவல் டு இங்கே மைனஸில் ஆன்சர் வந்தால் ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஷோ தட் k ஈக்குவல் டு 2 ஆர் மைனஸ் 25. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் என்ன? k ஈக்குவல் டு minus 5 25 and k equal to 2. That's all. Hence proved.